ஸோ கடகராசிக்கு எதெல்லாம் லக்கி டே, அந்த நாளில் அவங்க எப்படி இருப்பாங்க சார்? தன்னுடைய ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்களை அவங்க வந்து தியாகம் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க கஷ்டத்துல ஒருத்தர் இருக்காங்களா கடந்து போக மாட்டாங்க. தான்ட்ட வந்து கவலையை சொல்றாங்களா அவங்களை காட்டி கொடுக்க. கடகராசிக்காரர்களுக்கு திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனை வருது, திரும்புற பக்கமெல்லாம் ஏளனம் வருது. அதையெல்லாம் நீக்குவதற்கு கடகராசிக்காரர்களுக்கு தூங்கும்போது கூட புதன் வந்து மனதை தூங்க விட மாட்டார். அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா அன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை கடகராசிக்காரங்க தவிர்க்கும். மனதறிந்து நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுடைய மனசை யாரும் அறியவில்லையே என்ற கவலை சனிக்கிழமைகளில் இவர்களை போட்டுவார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு சொத்து வாங்குறீங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆபரணம் வாங்குறீங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு உடை வாங்குறீங்க, தன்னுடைய குழந்தைக்கான புதன்கிழமைகளில் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கடகராசிக்காரர்கள் தவிர்க்கணும். 33 கோடி தேவர்களுடைய அருளும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு குரு பகவானுடைய அம்சம் பெற்ற வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்குமே ஒவ்வொரு 12 ராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி. ஸோ கடகராசிக்கு எதெல்லாம் லக்கி டே, அந்த நாளில் அவங்க எப்படி இருப்பாங்க சார்? பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அம்சம் பெற்றவங்க. சந்திரன்னா உங்களுக்கு தெரியும், மனசு தான் கடகராசிக்காரர்களுடைய உலகமே. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தன்னுடைய மனசில் வந்து ரொம்ப அதிகப்படியான நன்மைகளையும் கவலைகளையும் நினைக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசிக்காரங்க. குடும்பம் தான் இவங்களுடைய உலகம், இவங்க சொந்த பந்தம் தான் இவங்களுடைய ஒரு அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை. அதை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். நினைவுகளை அதிகமாக சுமக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்க. கடகத்தை பொறுத்தவரையும் தன்னுடைய ஃபேமிலிக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய உறவுகளுக்காக, தனக்காக நிறைய விஷயங்களை அவங்க வந்து தியாகம் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் கடகராசிக்காரவங்க. கடகராசிக்காரர்களுக்கு அந்த திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய அம்சம் பெற்ற அந்த திங்கட்கிழமை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அவங்களுக்கு அமையும். பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற அந்த செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக அமையும். 9 கூடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமையும். இந்த நாளுக்கும் இவர்களுடைய மனசிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த நாள் இவர்களை எப்படி இயக்குறதோ அந்த இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி கடகராசிக்காரவங்க அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை அடுத்த கட்ட அடியை எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. தனக்கு சாதகம் இல்லாத நாட்களில் சில காரியங்களை செய்யாமல் தனக்கு யோகமான நாட்களுக்காக தள்ளி போட்டு அதை கடைபிடிக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு தன்மையை கொடுக்குன்னு சொன்னீங்க சார். அவங்களுடைய ராசிக்குரிய நாளான திங்கட்கிழமை அவங்க எப்படி இருப்பாங்க? திங்கள்னா சந்திர பகவான். சந்திரன்னா மனசை ஆளுமை செலுத்தக்கூடியவர் இல்லையா. அவங்க ஹார்ட் ரொம்ப ஓப்பனாக இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டடாக இருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தின் மேலே ரொம்ப அக்கறையாக. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வந்துட்டாலே அவங்களுக்கு இந்த வாரம் முழுசும் எப்படி போகுது, பிள்ளை கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுவானா, ஆஃபீஸ் கரெக்டாக நடக்குமா, வேலை சரியாக நடக்குமா, வீட்டில் எல்லாம் இருக்கா, அந்த வாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்கா, சேவிங்ஸ் சரியாக இருக்கா, அந்த வாரம் முழுசும் நமக்கு ஒர்க் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தன்னுடைய மேலையும் தன்னுடைய தொழில் மேலையும் தன் குடும்பத்தார் மேலையும் ரொம்ப அக்கறையோடு தன்னை பற்றி அதிகம் சிந்திப்பதை விட தன் குடும்பத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு அக்கறையுடன் கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமை இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க. இந்த நாளில் இந்த துவக்கமான இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வாரம் முழுசும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை மனமுருகி வேண்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனக்கு எதிராக யாரும் சதி பண்ணால் கூட அதெல்லாம் மறந்து மன்னிச்சுட்டு வெகுளித்தனமாக சிரிச்சுக்கிட்டு அடுத்த நாளை நோக்கி நம்ம முன்னுக்கு போகணும்யா அப்படின்னு தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமையை கடகராசிக்காரவங்க எண்ணுவாங்க. போதும்டா, சனியார் லீவில் இருந்தது போதும், திங்கக்கிழமை நமக்கு இறைவன் கொடுத்த பணி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட பணிங்கிறத உணர்ந்து தன்னுடைய வேலைக்கான முயற்சியை 8 மணிக்கு வாங்கினா 7 மணிக்கு தயாராக நிற்பாங்க. தனக்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமையை கடகராசிக்காரவங்க தேர்ந்தெடுத்து அன்றைய நாளில் உழைப்பதற்கு தயாராக இருப்பாங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை ரொம்ப அழகாக அற்புதமாக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த யோக நாளான செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும்? ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே யோசிச்சா மட்டும் போதுமா, அதுக்கான செயல்களை நம்ம செய்யணும் இல்லையா. அந்த செயல் செய்யணும்னா மனசுல ஒரு திடகாத்திரம் வேணும் இல்லையா, ஒரு உத்வேகம் வேணும் இல்லையா, வளர்ச்சி பாதையை நோக்கி சிந்தித்தால் மட்டும் போதாது, அதற்கான உழைப்பை கொடுக்கணும் இல்லையா. அந்த செவ்வாய்க்கிழமை என்பது கடகராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை இவங்க யோசிச்ச எல்லா காரியங்களுக்கும்
சரியான பாதையை அடுத்த நாளே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். சரியான நட்பு, சரியான கான்டாக்ட், சரியான நண்பர்கள், பூமி சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்கள், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு அமைஞ்சிரும். என்ன, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் 10க்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு. தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்ன கொஞ்சம் கடகராசிக்காரவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் பாதகமாக இருந்தால் சின்ன காயங்கள் கூட, உடல் காயங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மனக்காயங்களை தாங்க முடியாத ஒரு நாளாக சில அம்சங்களில் செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிரும். ஆக செவ்வாய்க்கிழமை மனசு ஃபுல்லாக ஒரு பெயினாகவும் சில நேரங்கள் அமையும். என்னதான் 90% யோகமான நாளாக இருந்தாலும் கூட மனசுக்குள்ள கஷ்டமான விஷயங்களை கடகராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளாமல் கஷ்டங்களும் கடந்து போகும்னு நினைச்சாங்கன்னா செவ்வாயை போன்ற ஒரு அற்புதமான நாள் கடகராசிக்காரருக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஸோ கடகராசிக்கு இன்னொரு கிழமையான வியாழக்கிழமையும் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா குரு அம்சம் பெற்ற வியாழக்கிழமையில உங்க பக்தி ரிலேட்டடாக இருக்குமா, இல்லை அந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையும்? கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையும் 6ஆம் அதிபதியாக வந்தாலும் கூட 9க்குடைய பாக்கியவான வர்றார். புகழ், கீர்த்தி, நற்பெயர் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக வர்றார். 6ஆம் இடத்தினுடைய பலன்கள் குறைந்து 9க்கு அதிபதியான பலன்கள் அவங்களுக்கு அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்குங்க, ஒரு அனுகூலம் கிடைக்கும். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனை வருது, திரும்புகிற பக்கமெல்லாம் மேலனம் வருது. அதையெல்லாம் நீக்குவதற்கு, ஏன்னா இறையருள் இல்லாமல் சிவனருள் இல்லாமல் அவர் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. ஆக சிவன் அழைத்தாதான் அவர் ஆலயத்துக்குள்ளேயே போக முடியும். கடகராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமைகளில் சிவன் மேல் பக்தி வருதோ இல்லையோ, சிவனுக்கு இவர்கள் மேல் அருள் வரும். அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பூரணமான நாளாக வியாழக்கிழமை அமையும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி கடகராசிக்காரர்கள் தனக்கான பாதிப்புகளை சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவை நோக்கி, அவருடைய திருப்பாதத்தை நோக்கி ஒரு படி போனா அந்த குருவினுடைய அருள் 1000 மடங்கு இவர்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க கஷ்டத்துல ஒருத்தர் இருக்காங்களா, கடந்து போக மாட்டாங்க. தான்ட்ட வந்து கவலையை சொல்றாங்களா, அவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆக அந்த மாதிரியான உன்னத குணம் கொண்ட அவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு வியாழக்கிழமையை விட, குரு பகவானை விட வேற யாரு கொடுக்க முடியும்? ஆக குரு கொடுக்க தயாராக இருக்கிறார். கடகராசிக்காரர்கள் ஒரு படி போனா 3 படி அவர் சேர்த்து கொடுப்பார். கடகராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் எல்லாமே உகந்த நாட்கள்ன்றதை பார்த்தோம் சார். இந்தந்த கிழமைகள்ல இதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னா நீங்க என்ன கிழமை எதை பண்ணக்கூடாது? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 3 கிழமை யோக கிழமைங்கிற மாதிரி ஒரு 3 கிழமைகளில் சில அமைப்புகள்லாம் மாறும். ஒரு கிழமை வந்து ஒரு நடுநிலையா இருக்கும். அதுல புதன் பகவானுடைய ஒரு நாள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான நாளாக இருக்கும். சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டே வாழ்க்கையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாத கடகராசிக்காரருக்கு புதன்கிழமை வந்தாலே மனசு குழப்பமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை கணக்கை பற்றிய சிந்தனைகள் மனசை போட்டு கவலைப்படுத்தும். எத்தனை நாளியா அஸ்திவாரம் மட்டும் போடுறது? கடகராசிக்காரர்கள் கட்டடத்தை எழுப்ப முடியாமல் திணறும்படியான ஒரு சூழல்கள் மாதிரி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அஸ்திவாரத்தை சரியாக போட தெரிந்த கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய உயரத்தை சரியாக தொட முடியாத ஒரு கவலையை புதன்கிழமை அவங்களுக்கு ஏற்படுத்தும். கணக்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும், பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். அதே மாதிரி புதன்கிழமை வந்துட்டா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு புதன் நல்ல நாள், இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்குமா நடக்காதா, எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு நாளாக புதன்கிழமை அமையும். சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேச முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது பேசிட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி யோசனைகளை அதிகம் தூண்டக்கூடிய ஒரு நாளாக புதன்கிழமை கடகராசிக்காரர்களுக்கு அமையும். சில நட்சத்திர அமைப்புகளில் தாராபலன் அடிப்படையில் யோகமாக இருந்தால் புதன்கிழமையும் கடகராசிக்காரர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கொடுக்கும். கூடுமானவரை தன்னுடைய மனக்குழப்பம் இல்லாத திடகாத்திரமாக இருந்தால் அன்றைய நாள் அவர்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட நாள். நட்சத்திரத்தின் அடிப்படையில் சுப நாள். மனம் ரொம்ப பலவீனமாக இருக்குது, யோசிச்சுக்கிட்டே இருக்கும், கணக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம ஒன்று போடுறோம் அது ஒன்று போகுது, எது சரி தவறுங்கிற குழப்பம் காலையிலேயே அந்த புதன் பகவானுடைய ஓரை என்று சொல்லக்கூடிய காலை நேரத்திலேயே முதல் அந்த புதன்கிழமை காலை 1 மணி நேரம் புதன் பகவான் ஆட்சி செய்வார். அந்த ஓரையிலேயே ஒரு மாதிரியான குழப்பம் இருக்கும். நான் தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்ல அப்பையும் குழப்பம் இருக்கும், நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்பையும் குழப்பம் இருக்கும். ஆக கடகராசிக்காரர்களுக்கு தூங்கும்போது கூட புதன் வந்து மனதை தூங்க விட மாட்டார். அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா அன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை கடகராசிக்காரங்க தவிர்க்கணும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு லவ், அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கொடுக்கணும், அன்பு காட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு வீக்கெண்டுன்னு வரும்போது அந்த வீக்கெண்டோட முதல் நாளான சனிக்கிழமையாவது அவங்க எதிர்பார்த்தது கிடைக்குமா? நிச்சயமா. ஃப்ரைடேயே அவங்க மனசை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க கடகராசிக்காரர்களுக்கு. அந்த சனிக்கிழமை அப்படின்னு வரும்போது அந்த சனி பகவானுடைய சதிராட்டத்தை கடகராசிக்காரவங்க சந்தித்து கொஞ்சம் மனசுல சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆழமுள்ள நீர் தான் சத்தம் இல்லாம ஓடுதுன்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரருடைய மனசு அப்படி. சனிக்கிழமை வந்தாலே ஒரு மனச்சோர்வு,
ஒரு சைலண்ட் ஆயிடுறது, சத்தமில்லாத ஒரு அமைதி அவங்களுக்குள்ள கிடைக்கும். ஏன் எதுக்கு கவலைப்படுறோம், ஏன் மனசு ஒரு மாதிரி பலவீனமாக இருக்குது, ஏன் எல்லா நாளை விட இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம ஏன் ஏதோ எதிர்பார்த்தது ஏமாந்துட்டோமா, ஏன் அடுத்த கட்ட மூவ் பண்ணி போக முடியல, ஏன் ஒரு மாதிரி தேக்கமாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது என்றால் கடகத்திற்கு சனி பகவான் யாருங்க, 7 8 குடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறோம், சேச்சா அவங்க மைண்டு சரியில்லை, அதாவது இவங்களாகவே நினைத்துக்கொள்வார். அவங்க மைண்டு நல்லதாக இருந்தாலும் கூட இவங்க மனசு என்ன சொல்லுன்னா, மூடு பார்த்து பேசுவோம், மனசு பார்த்து பேசுவோம். மனதறிந்து நடக்கக்கூடிய கடகராசிக்காரருடைய மனசை யாரும் அறியவில்லையே என்ற கவலை சனிக்கிழமைகளில் இவர்களை போட்டு வாட்டும். அடுத்து 8ஆம் இடம், அவமானப்பட்டுருவோமோ, கேட்டுட்டு இல்லைன்ட்டாங்கன்னா, சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டாங்கன்னா, நம்ம சொன்னதை சொல்லி காமிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்விகள் சனிக்கிழமைகளில் இவர்களது மனசை போட்டு பாடாப்படுத்தும். குழம்பியே அந்த மனசை போட்டு அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி சாவடிக்க வச்சுட்டு இருப்பாங்க கடகராசிக்காரவங்க. தான் மனசுக்கு ஆறுதலை தேடக்கூடிய கடகராசிக்கு சனிக்கிழமை ஆறுதல் என்பது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு தீர்வை சொல்லியிருக்கோம். அந்த வெள்ளிக்கிழமைகளில் யோசித்த விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் சனிக்கிழமை கடகம் தடுமாறும். கடகராசிக்காரங்களுக்கு சாட்டர்டே சரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்போ சண்டேக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சண்டேன்னு வந்துட்டா கடகராசி மைண்ட் செட் எப்படி தான் இருக்கும்? கடகராசிக்காரர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் நல்ல அம்சங்கள் இருக்குது. 2 பேரும் இணைந்தாங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசை, 2 பேரும் எதிர் துருவத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. ஆக கடகராசிக்காரர்களுக்கு 2 கூடைய குடும்ப ஸ்தானாதிபதி. சந்தோஷம் வெளியில் இல்லையா, யார்கிட்டையும் போய் நிம்மதி கிடைக்காதியா, என் சந்தோஷம் எனக்குள்ளதாயா இருக்குன்னு அப்படின்னு ஒரு உணரக்கூடிய ஒரு நாளாக கடகராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அமையும். தான் மனசோட தன்னோட பேசக்கூடிய ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும். பொதுவாக வந்து தன்னுடைய கம்ஃபர்ட், நம்ம வாட்டில் தூங்குவோம், யார்கிட்டையும் பேச வேண்டாம், எந்திரிச்சிட்டு சாப்பிடுவோம், நம்மளால இஷ்டப்பட்டதை செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட தன்னுடைய ஞாயிற்றுக்கிழமையை கடக்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரவங்க இருப்பாங்க. கூடுமானவரை என் வீடு, என் குடும்பம், என் மக்கள், என் குழந்தை என்று கடகராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய ஃபேமிலிக்காக அர்ப்பணிப்பார்கள். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு உகந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய திங்கள், செவ்வாய், வியாழன் சொல்லியிருக்கீங்க சார். ஸோ இந்த நாட்களில் இந்த விஷயங்கள் பண்ணீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ஸோ அப்படி அந்த வரிசையில் திங்கட்கிழமை, அதாவது சந்திரன் அமைப்பு பெற்ற திங்கட்கிழமையில நம்ம கடகராசிக்காரங்க எந்த விஷயங்கள் எடுக்கலாம்? கடகராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நாள். விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிணறு போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கூட கடகராசிக்காரவங்க திங்கட்கிழமையில செய்யலாம். தானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் விவசாயத்துக்குள்ள அத்துணையுமே கடகராசி. புதிய வீட்டுக்கு வந்து மரம் செடி கொடிகள் வாங்கி அது பராமரிக்கிறது, நட்டு வைக்கிறது, பூச்செடிகள் வளர்ப்பது இதெல்லாம் தூங்குவதற்கு அந்த திங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கு சேர்க்கக்கூடிய அன்னபூரணி, அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குவதற்கு திங்கக்கிழமைகளை பயன்படுத்திக்கலாம். அந்த வாரத்திற்கு தேவையான திட்டங்களை வரையறுப்பதற்கு திங்கக்கிழமைகளை பயன்படுத்திக்கலாம். ஆபரணங்கள் வாங்குவதற்கு கூட திங்கக்கிழமையை கடகராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். திங்கள் என்பது நெடுநாள் இல்லை, கடகராசிக்காரர்களுக்கு நெடுநாளும் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமைகளை பயன்படுத்திக்கலாம். தன் தாயினுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை திங்கக்கிழமைகளை செய்யலாம். குடும்பத்தோடு உட்கார்ந்து குடும்பத்திற்கான வளர்ச்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு நாளை திங்கக்கிழமைகளை செய்யலாம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய திங்கள், அந்த திங்களை பிறைசூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, அந்த சோமநாதனை வழிபாடு செய்வதற்கு அந்த சோம வாரத்தை கடகராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமையில பொருள் வாங்கினா செல்வம் பெருகும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது உண்டு சார். அப்படி பார்க்கும்போது அதிர்ஷ்ட நாளா வந்து செவ்வாய்க்கிழமை கடகத்துக்கு அமையுது. ஸோ அன்னைக்கு அவங்க புதுவிதமான பொருட்களோ இல்லை பொருள் வாங்குறதோ வந்து இருக்கு. செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கள காரகன் அங்காரகனுடைய அருள் கடகராசிக்காரர்களுக்கு 5 கூடிய பூர்வ புண்ணியமாக அமைஞ்சிருது. அதனால் ஒரு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் சுய ஜாதத்தில் நல்ல அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடமோ பொருளோ பூமியோ நீங்கள் வாங்கி சொந்த வீடுகளில் குடியிருக்க முடியும். சொந்த வீடு கட்டி கொள்ளுதல், சொந்த வீட்டிற்கான நிலபுலன்கள் வாங்குதல், பங்காளிகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை சரிப்படுத்தி கொள்ளுதல், சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தனக்கு தேவையான ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொள்வது, பூமிக்கு சம்பந்தப்பட்ட அத்துணை காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக செவ்வாய்க்கிழமை கடகராசிக்காரங்களுக்கு அமையும். வாஸ்து பூஜை செய்வதற்கு அதெல்லாம் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அதே போல் மங்களகரமான சுபகாரியங்கள், அவர் பேரே மங்களக்காரகன்க, அந்த மங்களகரமான சுபகாரியங்களை தொடங்குவதற்கு கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமான நாளாக அமையும். வீட்டிற்கு தேவையான ஆயுதங்கள், அதே மாதிரி வந்துங்க இந்த சில பேர் ஜிம்மு உடற்பயிற்சிக்கு போவாங்க, சில பேர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவதற்கான நாள் செவ்வாய்க்கிழமை ஆகாது. செவ்வாய்னா வெறுவாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்பது உகந்த நாள்.
வாழ்க்கையில பெருக்கத்தை, செல்வத்தை, நீங்க சொன்ன மாதிரி செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை கடகராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக அமையும். தன்னுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு காண்பதற்கு, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்வு காண்பதற்கு, இன்னைக்கு ஒரு கேஸுக்கு போறாங்க, செவ்வாய்க்கிழமை அமைது, ஜெயிச்சிருவாங்க கடகராசிக்காரவங்க. அன்னைக்கு தேதிக்கு போய் ஒரு வக்கீல பாக்குறாங்க, ஜெயிச்சிருவாங்க. தன்னுடைய நட்சத்திரம் சரியாக அமைந்து அந்த நேரத்தில் போய் கடகராசிக்காரவங்க பேசுனாங்கன்னா நிச்சயம் அந்த வழக்கிலே ஜெயிப்பார்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரேசா கடகராசிக்காரவங்க ஒரு குறிப்பிட்ட சதுரடிகளை வாங்கினால் கூட அது பன்மடங்கு அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை என்பது அவர்களுக்கு அமையும். சில கோபதாபங்கள், சில மன சம்பந்தப்பட்ட அமைதியின்மையை செவ்வாய்க்கிழமைகளில் கொஞ்சம் குறிப்பிட்ட ஓரைகளில் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் கடகராசிக்காரர்கள் கடந்து அன்றைய நாளிலே ஒரு உத்வேகத்தோட, முயற்சியோட, வேகத்தோட திட்டமிட்ட காரியங்களை செய்வண்டா, செஞ்சு முடிப்பண்டா அப்படின்னு கடகராசிக்காரவங்க வேகமாக இருப்பாங்க, செயல்படுவாங்க. கடகம் என்பது தன்னுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு ஃபுல் எனர்ஜியை செவ்வாய்க்கிழமைகளில் பயன்படுத்திக்கலாம். அந்த எனர்ஜியை இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்து, கடகம் என்பது நீர் ராசியாக இருக்கிறதுனால நீர்நிலைகளில் போய், அருவிகளில் போய் குளிப்பதற்கு செவ்வாய்க்கிழமைகளை அவங்க பயன்படுத்திக்கலாம். அங்கே உள்ள தீர்த்த ஸ்தலங்களில் போய் தீர்த்தமாடுவதற்கு செவ்வாய்க்கிழமைகளை பயன்படுத்திக்கலாம். கோவில் சம்பந்தப்பட்ட நேர்த்தி கடன்களை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் கடகராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். அதில் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சார். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வியாழக்கிழமையும் இருக்குது. ஸோ குருவோட அம்சம் பெற்ற வியாழக்கிழமையில கடகராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? கடகராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமைங்கிறது மேலோரை காண்பதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னிலும் வயது முதிர்ந்த பெரியவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதற்கு, குருமார்களிடத்திலே அவர் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதற்கு, குருவினுடைய வழிபாடுகளை செய்வதற்கு, சித்தர்களுடைய ஜீவ சமாதியை நோக்கி போவதற்கு, மலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதற்கு, கிரிவலம் போய் இறைவனை வழிபாடு செய்வதற்கு, திருவண்ணாமலையை சுற்றி வருவதற்கு, ஈசனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு, சித்தர்கள் ஞானிகளுடைய தரிசனங்களை காண்பதற்கு, அவர்களுடைய பொற்பாதங்களை சரணாகதி அடைவதற்கு, அன்ன தானங்கள் செய்து புண்ணியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, புகழ் பெறுவதற்கான அத்துணை காரியங்களையும் வியாழக்கிழமைகளிலே கடகராசிக்காரங்க செய்யலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு சொத்து வாங்குறீங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆபரணம் வாங்குறீங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு உடை வாங்குறீங்க, தன்னுடைய குழந்தைக்கான எல்லா முடிவுகளையும், கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் வியாழக்கிழமைகளிலே கடகராசிக்காரங்க உட்கார்ந்து பேசுனாங்கன்னா சரியானபடி அமையுங்க. குருனா குழந்தை, குருனா புத்திரர். அதே போல பொண்ணு வாங்குறது, பொருள் வாங்குறது வியாழக்கிழமை அவங்களுக்கு நல்லது. அதே போல நகை அடமானங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வியாழக்கிழமை போய் திருப்பும்போது கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்ல அமைப்புகள்லாம் கிடைக்குது. கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கு, அவர்களுக்கு எதிர்காலங்களை இவங்க இப்படி தான் வருவாங்கன்னு யோசிப்பதற்கு, அந்த இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு வியாழக்கிழமையை கடகராசிக்காரவங்க நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். இறையருளும், அந்த தன அருளும், செல்வ அருளும், சித்தர்கள் ஞானிகளுடைய அருளும், மகாலட்சுமியினுடைய அருளும் கடகராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை வேண்டினா பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். 33 கோடி தேவர்களுடைய அருளும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு குரு பகவானுடைய அம்சம் பெற்ற அந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய அம்சங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக அந்த லக்கி டேஸ் எல்லாமே பார்த்தோம் சார். ஒரு சில நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் புதன்கிழமையானே கொஞ்சம் யோசனை எல்லாமே வந்து ஒரு டபுள் மைண்டாக இருப்பாங்க நம்ம சொன்னோம். அன்னைக்கு இந்த விஷயம்லாம் பண்ணிடவே கூடாதுன்னா என்ன சொல்வீங்க? கடகராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை, அதாவது ஆவணம், சொத்து சம்பந்தப்பட்ட கையெழுத்துன்னு சொல்றாங்க. கடகராசிக்காரர்கள்னால இறக்கப்பட்ட மனசு, யார் தலையிலடா கடனை சுமத்தலான்னு ரொம்ப பேர் சுத்திட்டு தர்றாங்க. கடகராசிக்காரர்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னுடைய அக்கௌண்ட்ல இன்னொருத்தருக்கு கடை வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் போய் சாட்சி கையெழுத்துகள் போடுறது, நான் இருக்கேன்னு போய் சொல்றது, நீங்க இருப்பீங்க அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறத கேள்வி. உங்களுக்கு முக்கியமான நேரத்துல கோர்த்து விட்டு போயிடுவாங்க. ஆக புதன்கிழமைகளில் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கடகராசிக்காரவங்க தவிர்க்கணும். நம்ம ஆளு தானே, நம்ம சொந்தம் தானே, நம்ம மாமன் தானே அப்படின்னு கடகராசிக்காரவங்க நினைச்சாங்கன்னா, புதன் என்பது மாமன் உறவு முறையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வர்றதுனால, கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகவும் வர்றதுனால கடகராசிக்காரங்களுக்கு அந்த புதன்கிழமையில் தாய்மாமன் வர்க்கங்களில் அதிகப்படியான வாக்குவாதங்கள் வரும். ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அல்லது அவங்களால நீங்கள் காயப்படுவீங்க, உங்களால் அவங்க காயப்படுவாங்க. எல்லா நாளும் நாங்கள் காயப்பட்டு தாயா இருக்கோம்னு சொன்னால் புதன்கிழமை கொஞ்சம் ஜாஸ்தியாக காயப்படுவீங்க. ஆக புதன்கிழமைகளில் மாமன் வர்க்கங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஒரு சீட்டு பணம் முதலாக தூங்குவது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடகராசிக்காரவங்க புதன்கிழமையான கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மொத்தத்துக்கு புதன்கிழமை லீவுலாம் விட்டுற வேண்டாம்.
புதன்கிழமைகளில் மற்ற ஓரைகளை பார்த்து உங்க நட்சத்திரத்திற்கு சாதகமாக அமைந்திருந்தால் அந்த நாளிலே அந்த குறிப்பிட்ட ஓரையான நேரங்களிலே அந்த செயல்களை செய்து கொண்டு மற்ற நேரங்களிலே ஓய்வெடுப்பது கடகராசிக்கு நல்லது. கடகராசி ஓய்வெடுத்தாலும் கூட மனசு ஓய்வெடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அந்த மனசை இருக்க பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா புதன்கிழமைகளில் புத்தியோடு பிழைச்சிக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரவங்க கண்டிப்பா தப்பிப்பீங்க பிரச்சனையில இருந்து. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்க சனிக்கிழமை ஆனாலும் கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க, அதாவது எதுலையுமே இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்கன்னு சொன்னோம். ஸோ அன்னைக்கு இந்த விஷயத்தில் சுத்தமாக நீங்கள் இன்வால்வே ஆகக்கூடாதுன்னா என்னென்ன விஷயங்கள்? கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமையான ஒரு சைலண்ட் மோண்டுக்கு வருவாங்க தான். ஆனால் சைலண்டாக இருக்கிறதே பெரிய வேலைங்க கடகராசிக்கு. அன்னைக்கு தேதிக்கு இருக்க விடாது. சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒன்று பேசி வம்பளுத்து விடும்படியான சூழல்களை கொண்டுட்டு வந்து கொடுப்பார். அப்போ தான் நிர்பந்தப்படுத்துவாங்க, நீங்கள் இதை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு மனக்காயங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள், தடைகள் நிறையா வரக்கூடிய ஒரு நாள். அதனால இந்த சனிக்கிழமைகளில் வாக்குறுதி கொடுத்துறது, நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடல் ஒத்துழைக்காமல் போயிடும், மனசு ஒத்துழைக்காமல் போயிடும். அதனால கூடுமானவரை யதார்த்தமாக வரக்கூடிய வேலைகளை அன்னைக்கு எடுத்துக்கலாம். திட்டமிட்டு நான் சனிக்கிழமை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி மழை நீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை சனிக்கிழமைகளில் கூடுமானவரை கடகராசிக்காரவங்க தவிர்க்கணும். மனக்காயத்திற்காக மருந்து தேட போய் வெளியில் சுற்றிட்டு வரலாம் போய் உடல் காயத்தோடு திரும்பக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை என்பது உள்ளத்திலும் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கூடுமானவரை வீட்டுக்குள்ளேயே இறை வழிபாடுகள், தொழில் செய்கிற இடத்துல மௌனங்கள், கொஞ்சம் வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது, நீண்ட கால திட்டங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கையாளுவது, நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கையாளுவது, வாகனத்திலே பயணப்படும் போது மிக கவனமாக கையாளுவது போன்ற நிலைகளை எல்லாம் சனிக்கிழமைகளை கடகராசிக்காரவங்க கடைபிடிக்கணும். மொத்தத்தில் 3 நாள் தான் நல்லா இருக்கு, 4 நாளும் சரியில்லைன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய சில ஓரைகளை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும். மொத்த நாள்களையும் பயன்படுத்த வேண்டாம் என்ற அர்த்தம் இல்லை, நல்ல விஷயங்களுக்கு எந்த நாளை பயன்படுத்தலாங்கிறத நம்ம சொல்றோம். ஆக சனி என்பது பெருக்காக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு 7, 8 குடையவனாக வரதுனால சில அவமானங்களையும் தடைகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உட்கார்ந்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் நினைச்சிங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை வாரம் சனிக்கிழமையில தவணை முறையில் வந்து பேசுற மாதிரி உங்களுக்கு தவணை ஓட்டு வந்து நிற்கும். அதனால சனிக்கிழமைகளை எதையும் தொடங்கிறாதீங்க, அந்த தவணை முடியவே முடியாது. ஆக கடகராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை என்பது தாராளமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இறைவனிடத்திலே சரணாகதியாக அமைதியாக அன்போடு தியானத்தோடு விரதத்தோடு மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சனிக்கிழமையை சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரங்க அந்த அன்பை தேடக்கூடிய அவங்களுக்கு அந்த நிம்மதி வந்து தனக்குள்ளதாங்க இருக்குன்றதை நம்ம சொல்றது உண்டு. ஸோ அந்த நிம்மதி அவங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது கிடைக்குமா? ஞாயிற்றுக்கிழமைகளில் நிம்மதியை தேடக்கூடிய கடகராசிக்காரர்கள் கவலையை மறக்கணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கவலையே பார்த்து இவங்க மேலே கவலைப்படுமா? ஏன்னா உன்னை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லித்தானே ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்கீங்க. நீ என்னடா வருத்தப்பட்டா தனியாக உட்காந்து வருத்தப்படுற, சந்தோஷப்பட்டா 4 பேர் இருக்கணும்னு நினைக்கிற. உனக்கு தனிமையாக இருந்து கவலைகளை சுமக்கக்கூடிய கடகராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆன்மீகத்தை அமைதியை தேடணும்னு அவங்க நினைத்தாலும் கூட குழந்தைகள் மற்ற ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் நினைத்து இந்த வாரம் அடுத்த வாரம் எப்படி போக போகுது அப்படிங்கிற யோசனை வந்து அவங்க மனசை போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நிம்மதி அப்படின்றக்கூடிய விஷயங்களை கடகராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் சுமாராக தான் அவங்க அனுபவிப்பாங்க. கூடுமானவரை சூரியன் இவர்களுக்கு யோகமான நாளாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அன்றைக்கி தான் ஆஃபீஸ் லீவ் ஆச்சே அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அந்த வாரத்திற்கு முதல் நாள் செய்யக்கூடிய திங்கட்கிழமையில் செய்யக்கூடிய காரியங்களுக்கான துவக்கத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கடகராசிக்காரவங்க தொடங்கும்போது ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். பொதுவாக கூடுமானவரை நிம்மதியை தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கடகராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும். ஸோ கவலைப்பட்டு உருகிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க அவங்க பிறந்த நாள் கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இல்லாமல் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க லைஃப் எப்படி சரி இருக்கும்? பிறந்த நாள் மட்டும் இல்லை, பிறந்ததே சில நேரங்களில் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கையா அப்படின்னு கடகராசிக்காரங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு காரணம் அஷ்டம சனி, மற்ற சில இதர அமைப்புகள். சிலருக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல லக்னம் அமைப்புகள் அமையும் பொழுது அவங்க வாழ்க்கை காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி சுகராசி, ஜீவன ராசி, நல்ல வாழ்க்கை அவங்க வாழாமல் வேற யார் வாழ முடியும்? ஆக லக்னத்தின் அடிப்படையில் நல்ல யோகங்கள் இருந்தால் கடகராசிக்காரருக்கு திங்கக்கிழமைனா பாசங்க, செவ்வாய்க்கிழமை வந்தா வேகங்க, வெள்ளிக்கிழமை வந்தா காதலுங்க, சனிக்கிழமை வந்தா கவலைங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தா இதுவும் கடந்து போகுங்க. ஆக கடகராசிக்காரருக்கு எப்பேற்பட்ட கவலையும் சுய ஜாதகம் நல்லா இருந்தா கடந்து போகும். ஒரு ராசிக்கு ஆகாத கிழமைகளில் பிறந்திருந்தால் அதற்கான வழிபாடுகள் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்ட்2ல கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கடகராசிக்காரங்களுக்கு எதெல்லாம் லக்கி டேவாக இருக்க போகுது, ஸோ மீதி இருக்கக்கூடிய நாட்களில் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது எந்தெந்த நாட்களில் அழகாக எந்தெந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளணுன்றதை ரொம்ப தெளிவாக பார்த்தோம் சார். அது மட்டும் இல்லாமல் சரியில்லாத நாட்களில், அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் பிறந்திருக்காங்கன்னா கூட பரவாயில்ல, இறை வழிபாடு இருக்குது, அது நம்ம பார்ட்2லையுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக சிம்ம ராசி நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.